கொஞ்ச நேரம் பாடுதாங்க பெண்பாண்டி ராமன் நாடு
வெட்டிக்கலாத்தா என்னம்மா வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்க. நீ எப்படி இருக்கிற? உங்களுக்கு பார்த்தா எப்படி தெரியுது? என்ன ஆகா எவனுக்கு ஆகான்னா என்ன நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? பிடிக்குதுமா. அதுதான் ரொம்ப முக்கியம் நமக்கு. அதுல ஆராய்ச்சி தான் வேண்டாம் உங்களுக்கு. வணக்கம், கணிஞ்சு எப்படி இருக்கீங்க அண்ணே? வணக்கம், எப்படி இருக்கீங்க அண்ணே? எது வரும்போது கம்முன்னு வாங்கி தரக்காம இருந்தேன் வண்டியில. நல்லா இருக்குல்ல அண்ணே? வணக்கம். ஏன் வாங்கி தரக்க மாட்டீங்களா? வேலையா பேசாம மடந்தை வேலையா இருக்கிறவங்க உங்க எல்லாருக்கும் வணக்கம் அண்ணே. எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் வந்த வழி வாங்குறேன். சினக்கம்லாம் நான் பாடு எனக்காக மாலை அணிவித்த அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி. இத வணக்கம் வணக்கம் வணக்கம். என்ன பிடிக்கிறாத்தா? சாப்பிடுறீங்களா? வண்டியில் ஏறும்போதெல்லாம் அண்ணன் தான் கூப்பிடுவேன். வண்டி அப்படி காலை கீழே எடுத்து வச்சுட்டேன்னா அண்ணன் குட முடியாம வந்துடும். உங்களை அண்ணன் கூப்பிடக்கூடாதுங்களா? என்னங்க அவரை அடிக்க வராது? அவரையும் அத்தான் கூடவா? தாத்தாங்க தாத்தாங்க கூப்பிடவா? தாத்தாங்க கூப்பிடவா? அவர் சொல்ற மாதிரி அவரையும் அத்தான் தான் கூப்பிடணுமா? இங்க உறவு முறையில் அண்ணன் அவருக்கும் பிடிக்காதுன்றாரு. உங்களுக்கு எல்லாம் மனசு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? நான் ஏன் கேட்கறேன்னா உங்களெல்லாம் சந்தோஷப்படுத்தலாம்னு வந்திருக்கேன். சந்தோஷப்படுத்துவோமா? ஏன் காலையில சொன்னா ஏன் சோழியை முடிக்க பாக்குறீங்க? அப்படி இல்லை, எல்லாம் சேர்ந்து கலகப்ப சந்தோஷம் வந்தோம்னா பாக்குற மக்களும் கலகப்பா இருப்பாங்க. ஏதாவது கலகப்பு உண்டாக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? எதையாவது நம்ம செய்யணும். இல்லைன்னா என்ன பசமே
என்னம்மா என்னம்மா என்ன நக்கல் பண்றீங்கன்னு தெரியுது வேற என்ன கருத்த நீங்க பண்ணாதான் இருக்கு எங்க இழுக்கவா நல்லா எடுத்து போடலாமே போடவா பிரியமா என்ன ஆர்வமா போடவான என்ன ஒண்ணும் தெரியல உங்களுக்கு கிடைச்சா இருந்தா ஜாமான்லாம் வண்டியில ஏத்துங்க காலையில எடுத்துக்கிறோம் உட்காந்து முடிவோட இருக்கல நானும் உங்களுக்கு ஒரு முடிவு பண்றேன் என்னதான் பண்றேன்னு பாத்து மச்சான் மச்சான் ஆசை மச்சான் எப்ப தவறுவீங்க உள்ள இருக்குது அந்த ஒரு நொடிக்காக உற்று வாழுது எப்ப தவறுவீங்க உள்ள இருக்குது அந்த ஒரு நொடிக்காக உற்று வாழுது எப்பச்சா மச்சா 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 ஆசை மச்சான் அல்லது நிலவரதான் நேற்று வச்சு எல்லாத்தையும் தயாரா வந்திருக்கேன் ஆமா இவங்க என்ன இருந்தா சரி எவன் எடுத்து பின்வாங்க பாப்போம்
வச்சு விடவா முன்னால நான் பூமடக்க வச்சு விடவா முன்னால நீ படுத்து திணி விடவா தன்னால உன் இடுப்ப கொண்டா அடிச்சு விடவா முன்னால ராத்திரியில் தூங்குறேன் நீ ஒன்னால அது அதுக்கு மேல அதுக்கு மேல் உன் புருஷன் சொன்னால ஒட்டெடுத்து வச்சு விடவா தம்பி மிருதங்க ஏற்கனவே கராட்டத்துக்கு அடிப்பியாப்பா ஆடுறதுல அடிக்க முடியும். எனக்கா மாங்கு மாங்கு வசிக்கிறாரு இந்த லேட். அவன் ஏன் மாங்கு மாங்குன்னு வாசிக்கிறேன்? ஒரு பிரியம் தான் எங்க மேல. ஒரு மதுரும் கிடையாது. வேற என்ன? உன் மாவு பாக்கெட்ட பிரிக்க பாக்குறேன். இங்க பாருங்க, அதாவது பிரிக்க முடியாது, பாத்துட்டு தான் போகலாம். நீ என்ன ஆடுனாலும் என் சிங்கத்தை ஒண்ணும் பண்ண முடியாது. ஓஹோ, உன் கப்பலிங்க வரல, வேற இருக்காங்க. ஈயம் புதிட்டு போலாம்னு வந்திருக்காங்க. ஏய், நீ வர்றதுக்கே கம்பளிக்காம வந்திருக்கா, அப்புறம் நான் ஈய விட்டாது. ஏய், பேர் பார்த்துக்கானே ஆட்ரா. மம்பட்டி எடுத்து முன்னாடி இருக்கிறத வெட்டி ஏன் கப்பலி முட்டை வேணும்னு வருவியா? அருவா முண்டை. ஆமா, இருக்க போயில. லவ் யூ. லவ் யூ டு. நாளைக்கு வாரம் பாஸ் இன்னைக்கே போடுவோமே. இன்னைக்கு போட முடியாது. இன்னைக்கு நாளைக்கு தான் விளையாடல. எதுக்கு மருந்து போடல. மருத்துவமனை ஆம்பளைக்கு ரோசமும் வீரம் இருக்கலாம், பெண்களுக்கு இருக்கலாம் ரோசமும் வீரமும். ஏய் கப்பலிங்கள எத்தி புரியா ஓட்ட வந்து குழந்தை முடிய போறானு என்ன கடுப்பாகிற? இந்த நாட்டு இந்த நாட்டுக்கு பெருமசத்த ஆண் சிங்கங்களைப்பா, இந்த நாட்டுக்கு பெண் சிங்கங்களையும் பாரு உட்கார்ந்து இருக்காங்க. பெண்கள் பெருமை சேர்க்கிறாங்க. அப்புறம் என்ன, ஆண்கள் மட்டுமா சேர்க்கிறாங்க? இப்ப என் சிங்கத்தை பாக்குறியா? பாக்குறேன். மை சேம்பல பாக்குறியா? உங்க வீட்டுல போய் தூக்குச்சிட்டது வந்து மூத்தத்தை குடி. பல பேர் பேசுறாங்க. ஆத்தா நீங்க ஒரு சத்தம் போடுங்களே. ஆண் சிங்கங்களுக்கே கேவலம். போங்க. சத்தம் போடாமே. ஒரு பெண்ணா இருந்து நாடக கலையிலே இரவு நேரத்திலே நடனம் ஆடி அதுல கிடைக்கிற வருவாயை வைத்து உன் குடும்பத்தை காப்பாத்துறியே, உன்னை எங்க அண்ணன் தம்பி சார்பாக நான் வாழ்த்துறேன். ஆனால் பூனை குறுக்க வந்துருச்சு. வணக்கம் வணக்கம்டா, என் தம்பி தான்டா, போடா 100ல பார். அம்பளிப்பு கொடுத்து விட்டு செல்கிறானே, ஏன் கொடுக்குறேன்? ஏன் கொடுக்குறாரு? ஒரு அன்பு தானே உண்மையில. அவன் என் தம்பி ஏன் அம்பளி கொடுக்குறான்னா, அதுல சத்தான பழங்களை வாங்கி சாப்பிட்டு உடனே சத்து ஊசி போட சொல்றான். அப்ப நீ சத்து இல்லாம தான் கிடக்குறியா? நான் சத்து இருக்கேன், நான் போடவா? சத்தியம் எப்படியா? என்ன எகிரிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா எனக்கு வந்து அந்த பாடி டச் ஆனவனே இதாயிருவேன். என்ன ஆயிரும்? நான் என் அண்ணன் தம்பியில பெண்கள் தொட்ட உங்களுக்கு பூசுமா? முட்டை செக்ஸ் படத்துல வந்தேன் காளி முட்டை தொட்ட தம்பி குடிஞ்சு குடிச்சுக்கிறேன். அறுவடத்து குண்டி வெட்டுறான். ஆமாப்பா, நீ மட்டும் அவங்களே செய்து வேடிக்கை பாரு உட்காந்துக்கிட்டு. மறுபடியும் கூப்பிடுற அவரை கூப்பிட நீ என்ன பேச விட்டு பேசுமா அரைஞ்சு விடுறேன். அப்புறம் ஒத்த விட்டு நாய் ரொம்ப கடுப்பாகுது மிஸ்டர் ராதா. இருமா, ஒரே ஒரு விஷயம், உன்னைய நான் கதைக்காக தொடுவேன். எனக்கு நீ தங்கச்சி வேணும். நீங்க எனக்கு அண்ணன் வேணும். சரியா? அப்ப நாடகம் புழு புழுந்தா இருக்கு. என் தம்பி எங்க அண்ணன் எல்லாம் கோச்சிட்டு போயிடுவாங்க. அக்கா அண்ணன் சேர்த்துக்கிட்டே அதெல்லாம் உள்ள வெளியில வந்தாங்க தங்கச்சி கிடையாது. தேவா ஏய் சத்யா 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 பேப்பிடியா? ஏய் சத்யா வெறும் உப்புச்சோ போட்டுக்கிறேன். உன்னை நான் செல்லமா சொல்லவா? சத்து 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 திரும்ப சத்து வாய கொஞ்சம் பொத்தியா முத என் தம்பிகள் எங்க அன்னைங்களுடைய சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். பப்புள் வர போறேன். ஆனந்தராஜ் வர போறேன். நான் வாங்கின பேரெல்லாம் எப்படி வேணா பேர் வாங்கலாம். என்னுடைய மாணவர் வாங்குற பேரு தான் எனக்கு பெருமை. சத்யா சொல்லுங்க. அவங்க 2 பேரும் சுத்த திருப்புதிமைங்க. உங்க சிசிய பிள்ளை தானே? சிசிய பிள்ளைன்னு சொல்லவே எனக்கு பயந்து கிடக்கு. ஏன்? நான் படுத்து கிடந்தா கூட என்னை 2 அறை அரைஞ்சிட்டு போவாங்க. உங்களையுமா? அந்த அறை கிடையாது. அண்ணே இப்ப இங்க வர்ற கோலத்தை மட்டும் பாருங்க பாப்போம். இந்த வெள்ளம் நாடே கண்ணு மட்டும் என்ன கட்டப்புல வர போறாங்க. அவ்வளவு அழகா தூக்கு சட்டிய தூக்கிக்கிட்டும் மொப்ப கூட்ட
முட்டிட்டா இதுல என்ன இருக்குதுன்னு கண்டு முட்டிட்டா தூக்கு சட்டிய கூட்டிக்கிட்டு மொப்ப முட்டிட்டா